சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பசிக்குதே. அனிதா, டிஃபன் ரெடி ஆயிடுச்சா? எனக்கு பசியில காதெல்லாம் அடைக்குது. தோ முடிஞ்சிருச்சு, எடுத்து வச்சு சாப்பிடு. சரி, பசி தாங்கல. டேய் கட்டெரும்பு, அது அங்கேயே வை. ஏன் மலரு வெயிடாங்கற? இங்க வா. என்ன மலரு? இத பாரு, பசிச்சா இங்க வச்சிருக்கேன் பாரு, இதுல இருந்து எடுத்து சாப்பிடு. ஏன் மலரு, ரெண்டுமே இட்லி தானே, எதை சாப்பிட்டா என்ன? டேய், இது நமக்காக நான் பண்ணது, அது இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்காக அனிதாக்கா பண்ணது. நமக்கு அது வேண்டாம், நமக்கு தேவையானத நாமளே பண்ணிக்கலாம். பசிச்சா இதை எடுத்து வச்சு சாப்பிடு. நான் போய் அக்காவை சாப்பிட கூட்டிட்டு வரேன். வந்ததும் சாப்பிட்டுட்டு உடனே ஸ்வீட் வேலையை ஆரம்பிச்சிடணும். மதியம் 2 மணிக்குள்ள டெலிவரியும் கொடுத்துடணும். இப்ப வேலையை ஆரம்பிச்சாதான் சரியா இருக்கும், புரியுதா? என்ன வர வர இட்லியில கூட மலர் கோவத்தை காட்டுறாளே. அனிதா மேடம், ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். அக்கா, அக்கா என்னடி? ஷோ அக்கா, அங்க பாருக்கா. என்ன இவன் ஆளை வேற மாதிரி மாறி வரான்? இது அது இல்ல. அட்டா பாவி, நேத்து ராத்திரி பூரா என தூங்க விடாம துருவி துருவி மலரை பத்தி கேட்கும் போதே நினைச்சேன். இப்பதான் ஏன் எனக்கு புரியுது. எப்படியோ மலர் இம்ப்ரெஸ் ஆனா சரிதான். God bless you my child. அர்ஜுன், என்ன அர்ஜுன், என்ன வேஷம் இது? எதுவும் மாறுவேட போட்டிக்கு கிளம்பிட்டியா என்ன? கதர் வேட்டி, கதர் சட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டை, அக்கா நெத்தியில பட்டை வேற. ஏண்டா எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அக்கா, நம்மளோட ட்ரெடிஷனல் Dress போட்டு வந்திருக்கேன்க்கா, அத போய் கிண்டல் பண்றீங்க? மாடல் மாடலா எவ்வளவு Dress வந்தாலும் நம்ம ஊரு வேட்டி சட்டைக்கு முன்னாடி போட்டி போட முடியுமா? வேஷ்டி ஷர்ட்ல இருக்கும்போதே ஒரு கான்ஃபிடென்ட் வருதுக்கா. இத விட்டுட்டு இந்த ஜீன்ஸ் பேண்ட், டி-ஷர்ட், இந்த ஃபார்மல் ஷர்ட்ஸ், இந்த கோட்டு சூட்டுன்னு இதெல்லாம் போட்டு சுத்துறாங்கக்கா. அதெல்லாம் சுத்தமா பிடிக்கலக்கா. டேய், இத்தனை நாளா நீ அதானடா போட்டுட்டு இருந்த? அததான் போட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா கொஞ்சம் பிடிக்காம போட்டுக்கிட்டு இருந்தேன். நமக்கு பிடிச்சவங்களுக்காக நமக்கு பிடிச்ச விஷயத்த பிடிச்ச மாதிரி ஏத்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படியே பேசினா எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். நம்ம அர்ஜுனா இது? அர்ஜுன்? அர்ஜுன், அம்மா, என்னப்பா இது புதுசா வேட்டி சட்டையெல்லாம்? பள்ளி, வேட்டி சட்டை மட்டும் புதுசு இல்ல, அத நம்ம அர்ஜுன் போட்டிருக்கான்ல அதுதான் புதுசு. என்னடா அர்ஜுன் இப்படி கேரக்டர் மாத்திக்கிட்ட மாதிரி கெட்டப்பையும் மாத்திட்டியா? அது நல்லா இருக்குடா. ஆமாப்பா, அது என்னமோ தெரியல, எனக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி வேஷ்டி ஷர்ட் போடுறதா பிடிச்சிருக்கு. ஆமா, காத்தோட்டமா இருக்கும்ல, அதானே? கட்டெரும்பு, சாரி வாஸ், கொஞ்சம் ஆர்வத்துல கவுண்டர் போட்டேன். பாஸ் பாஸ், மணல் வருது பாருங்க.
பாஸ் அப்படியே ஸ்டைலா ஒரு போஸ்ட் கொடுங்க. அத பார்த்து மலர் அப்படியே ஸ்டன் ஆயிரணும். இப்ப பாரு. வருது வருது. மேடம், ஸ்வீட் பண்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மதியம் 1 மணிக்குள்ள பேக் பண்ணி ரெடி ஆயிடும். நீங்க கம்பெனில இருந்து ஆளை வர சொன்னீங்கன்னா டெலிவரிக்கு அனுப்பிடலாம். சரி மலர். ஆமா, என்னோட கெட்டப்ப பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம இருந்தா என்னமா அர்த்தம்? டேய், அதான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேனேடா. நீங்க சொல்லிட்டீங்க, அவ சொல்லவே இல்லையே. என்னடா சொல்ற? இல்லம்மா, அப்பா எதுவும் சொல்லலையேன்னு சொல்றேன். உனக்கு என்னடா அர்ஜுன், இந்த வேட்டி சட்டையில நீ அப்படியே ராஜா மாதிரி இருக்க. எந்த ஊர்ல ராஜா வேட்டி சடையெல்லாம் போட்டிருக்காரு? போட்டிருக்காரு. சொல்லு 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 சொல்லு. சரிங்க மேடம், நான் போய் வேலையை பாக்குறேன். சரி மலர், போ. போ 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 போடா, போ போ. மலரு ஒண்ணு இல்ல, நம்ம முதலாளி அம்மாவோட பையன் கெட்டப் சேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்காரு. அத நீ பாக்கலையா? வந்து ஸ்வீட் செய்யற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. அவரை புரிஞ்சுக்கிட்டு அவர் கூட சமாதானமாகி சந்தோஷமா வாழலாம்ல. ஏன் முறைக்கிற? டேய், நான் இங்க நிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் என் மேல அன்பா இருக்கிற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கான். அத பார்த்து ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. வா, வந்து வேலையை பாரு. மலரு, இதுக்குதான் நான் முன்னாடியே இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். கேட்டீங்களா நீங்க? வாலண்டரியா வந்து என்ன வாங்கி கட்டிக்க வச்சுட்டீங்கல்ல. ஏய், டென்ஷன் ஆகாத. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா சில அவமானங்களையும் அசிங்கங்களையும் அனுபவிச்சுதான் ஆகணும். வா, அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அக்கா, மறுபடியுமா? அதெல்லாம் என்னால முடியாதுக்கா. ஏய், இப்பதான் சொன்னேன் முடியாது நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காதேன்னு. இந்த வீட்ல நீ இருக்கணும்னா நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். பண்ணலாமா வேண்டாமான்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க. பார்வதி, பார்வதி, பார்வதி. பார்வதி, ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எனக்கு உங்க நினைப்பாவே இருக்கு. உங்களுக்கு ஃபோன் பண்ணவும் முடியல, பேசாமலும் இருக்க முடியல. நான் என்னதான் பண்றது? ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு. உங்க கூட நினைப்புல மட்டுமே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எப்போ நீங்க வந்து என்னை கூட்டிட்டு போவீங்கன்னு ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்து ஏங்கிக்கிட்டு இருக்கேங்க. இனிமே நீ ஏங்க தேவையில்லை பார்வதி. நான் இங்க இருக்கேன். நீ போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க. போங்கங்க. இப்படிதான் நேர்ல வந்து நிப்பீங்க, அப்புறம் மாயமா மறைஞ்சிருவீங்க. நான் உங்களையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால எங்க திரும்பினாலும் நீங்க என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியே நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன். பார்வதி,
இது கற்பனை இல்ல, நிஜம். நான் உண்மையிலேயே வந்திருக்கேன். அட போங்க. பார்வதி, நிஜமாவே வந்துட்டீங்களா? என்ன பார்வதி, நான் வருவேன்னு எதிர்பார்க்கலையா? எங்க என்னைக்காவது ஒரு நாளாவது என்ன பார்க்க நீங்க வந்துட மாட்டீங்களான்னு தினம் தினம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பார்வதி, எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணுன்ற ஆசை இல்லைன்னு நினைச்சிட்டியா? ஏதோ சூழ்நிலை என்னால பார்க்க வர முடியல. மற்றபடி உன் மேல எனக்கு இருக்க அன்பு, பாசம் எல்லாமே அப்படிதான் இருக்கு. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. மலர், ஏய் பார்வதி, எதுக்கு சத்தம் போடுற? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க வந்தது மலருக்கு தெரிஞ்சா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? எத்தனையோ நாள் நீங்க வரலன்னு அவ வருத்தப்படும் போதெல்லாம் கண்டிப்பா நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு மலர் தான் என்கிட்ட ஆறுதல பேசி சமாதானப்படுத்திக்கிட்டே இருந்தா. அவ சொன்ன மாதிரி நீங்க இப்ப வந்துட்டீங்க. நீங்க என்ன பார்க்க வந்தது அவளுக்கு தெரிஞ்சா என்ன விட அவதாங்க ரொம்ப சந்தோஷப்படுவா. எதுக்கு அவளை தொந்தரவு பண்ணி? மாமா, நீங்க எப்ப வந்தீங்க? ஏய் என்ன, எதுக்கு மலர் இவ்ளோ ஷாக் ஆகுற? ஏன் பொண்டாட்டிய பார்க்க நான் வந்திருக்கேன், அதுக்கே நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க? அது இல்ல மாமா, நடந்த பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு எங்க நீங்க வராமலே போயிடுவீங்களோன்னு நாங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம். அதான் திடீர்னு உங்களை பார்த்த உடனே என்னையே அறியாம இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன். இப்ப சூழ்நிலையே மாறி போச்சு. அர்ஜுன் மலரை புரிஞ்சுக்கிட்டாரு. சொல்ல போனா ரொம்பவே மாறிட்டாரு. ஆனா மலர் இப்ப அவரை ஏத்துக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. என்ன பார்வதி சொல்ற? இத்தனை நாள் மலர் அங்க இருந்ததே அர்ஜுனுக்காக தானே? அவரே எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மலர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இல்லைங்க, நான் நம்ம வீட்ல இருந்து இங்க வந்த கொஞ்ச நாள்ல ஏகப்பட்ட பிரச்சனை. அர்ஜுன் மலர தப்பான வார்த்தை சொல்லி திட்டினது, நான் அந்த வீட்ல திருடிட்டேன்னு பொய் பழி அர்ஜுனோட அக்கா துர்கா என் மேல சுமத்துனது, அர்ஜுன் மலரை கை நீட்டி அடிச்சதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை மலர் பார்த்துட்டாங்க. அதுதான் அவளோட இந்த கோவத்துக்கே காரணம். என்ன பார்வதி, ஏன் நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லை? இல்லைங்க, இதெல்லாம் சொன்னா நீங்க ஏதாவது வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் எதுவும் சொல்லல. அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது ஒண்ணு சேர்ந்துட மாட்டாங்களான்னு நான் மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா அது எப்ப நடக்கும்னு தான் தெரியல. மலருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலங்க. என்னதான் மலர் அர்ஜுன் மேல கோவமா இருந்தாலும் அர்ஜுன்னா மலருக்கு அவ்வளோ உயிருங்க. அப்படி இருக்கும்போது அவர் பிரியணும்னு முடிவெடுத்ததுதான் எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. பார்வதி, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. மலரோட கோவம் நியாயமானதுதான். ரொம்ப நேசிக்கிறவங்களே நம்மளை காயப்படுத்தும் போது அதோட வேதனை ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அதுக்காக உண்மையா நேசிக்கிற ஒருத்தரை யாராலையுமே விட்டு கொடுத்துட முடியாது. அதே மாதிரி தான் மலரும் அர்ஜுனும் ஒருத்தர் மேல ஒருத்தர் உண்மையான அன்பு வச்சிருக்காங்க. அந்த அன்பே அவங்களை கண்டிப்பா ஒண்ணு சேர்த்துரும். எனக்கு தெரிஞ்சு மலர் அர்ஜுனை விட்டு பிரிகிற அளவுக்குலாம் போகவே மாட்டா. மலருக்கு அர்ஜுன் மேல இருக்கிறது கோபம் மட்டும்தான், வெறுப்பு இல்ல. கோபம் குறைஞ்சதும் மலரே அர்ஜுனை புரிஞ்சு ஏத்துக்குவா. நீ கவலைப்படாத. என்ன பார்வதி, நான் தான் சொல்றேன்ல. அப்புறம் இப்படியே டல்லா வந்தா என்ன அர்த்தம்? வெளியில வந்திருக்கோம், சந்தோஷமா இருந்தா தானே நல்லா இருக்கும். இங்க பாரு, நீ இப்படியே இருந்த நான் கோச்சிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். இல்லைங்க, கோச்சிக்காதீங்க. நான் ஒன்னும் சோகமாலாம் இல்ல. சரி, போலாமா? போலாம். நல்லா பிடிச்சுக்க.
இன்னைக்கு சாயந்தரம் கம்பெனிக்கு எல்லாம் ஸ்வீட்ஸ் டெலிவரி கொடுக்கணும். எல்லாத்தையும் பேக் பண்ண சொன்னேடா, பண்ணிட்டியா? இல்ல, இனிமே தான் பண்ணணும். சரி, நம்ம ராமநாதன் அண்ணன் கடைக்கு டெலிவரி கொடுக்கணும்னு சொன்னேனே, அதையாவது பண்ணியா? இல்ல, பண்ணல. டேய் கட்டெரும்பு, என்ன நீ எது கேட்டாலும் பண்ணலங்கிற? அப்போ இவ்ளோ நேரம் என்னதான் பண்ணிட்டு இருந்த? நாம இங்க எதுக்காக வந்தோங்கிறதையே மறந்துட்டியா? நம்மள நம்பி கொடுத்த வேலைய ஒழுங்கா செய்ய வேண்டாமா? நாங்க இங்க எதுக்கு வந்தோங்கிறதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு மலரு. ஆனா உனக்கு தான் நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தங்கிறதே ஞாபகம் இல்லாம போயிருச்சு. டேய், நான் என்ன கேக்குறேன், நீ என்னடா சொல்ற? ஆமா மலரு, நான் உண்மையை தானே சொல்றேன். அர்ஜுனை கல்யாணம் பண்ணப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கே எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறத மறந்துட்டியா? அவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்து செண்பகவல்லி மேடம் மனசுலயும் அர்ஜுன் மனசுலயும் இடம் பிடிக்கணுன்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டங்கிறதெல்லாம் மறந்துட்டுல நீ? அப்போலாம் 1 வாரம், 1 மாசம், 6 மாசம்னு உனக்கு கெடு வைக்கும் போதெல்லாம் அந்த நாள் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு, உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்கன்னு எத்தனை முறை என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிருக்க. ஆனா அப்படி இருந்த நீயா இந்த வீட்டை விட்டு எப்படா போங்கிற மாதிரி எதிர்பார்ப்போட இருந்துகிட்டு இருக்க. என்னால நம்பவே முடியல மலரு. நீ நினைச்ச எல்லாமே இப்ப நடக்குது. ஆனா நீ அதை ஏத்துக்க மாட்டேங்கிறத நினைக்கும் போதுதான் உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீ சொன்னதெல்லாம் சரிதான். ஆனா நான் இப்படி மாறினதுக்கு நான் மட்டும்தான் காரணம்னு நீ நினைக்கிறியா? ஆமான்னு சொல்ல முடியலல்ல. ஒரு விபத்து நடந்து ஒருத்தர் அடிபட்டு கிடக்கும் போது பாக்குறவங்க எல்லாரும் அடிபட்டவனோட வேதனைய பார்த்து ஐயோ பாவோன்னு பரிதாபப்படலாம். ஆனா அடிபட்டவனுக்கு மட்டும் தாண்டா தெரியும் அந்த வலி என்னன்னு. அந்த மாதிரி வெளியே இருந்து இந்த பிரச்சனைய பாக்குற உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா என்னோட வலியும் வேதனையும். அதெல்லாம் அனுபவிச்ச எனக்கு தான் தெரியும். நீ சொல்ற எதையுமே நான் யோசிக்கிற மனநிலையில கூட இல்லடா. நான் இங்க எதுக்காக திரும்பவும் வந்திருக்கேங்கிற நோக்கத்துல நான் தெளிவா இருக்கேன். இன்னும் 4 மாசம்தான். செண்பகவள்ளி மேடம் கிட்ட நான் சொன்ன மாதிரி கடுமையா உழைச்சு இந்த கம்பெனிய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு இங்க இருந்து நான் போயிடுவேன். அவ்வளவுதான். அதை தவிர வேற எந்த எண்ணமும் என் மனசுல இல்ல. உனக்கும் அது இல்லாம இருந்தா நல்லது. இப்போ நீ இதெல்லாம் போய் பேக் பண்றியா இல்ல நானே பண்ணிக்குவா? இல்ல, நானே பண்றேன். சரிடா, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா. இருக்கட்டும் மலரு, நானே பாத்துக்கிறேன். பரவாயில்லடா, நானும் சும்மாதான் இருக்கேன். எடுத்து வைக்கலாம். ஏய், இது என்னடா கட்டப்பையே? குடு. அக்கா இல்லக்கா, விடுங்க. குடுறா, என்ன வச்சிருக்க இதுல? அக்கா குடு குடு. ஏய், என்னடா அர்ஜுன் இதெல்லாம்? பார்த்தா தெரியல, புடவையும் மல்லிகைப்பூவும் கூடவே அல்வாவும் இருக்கு. அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது. இதெல்லாம் எதுக்கு அர்ஜுன் வாங்கிட்டு வந்தான்னு தான் கேக்குறேன். அர்ஜுன், இதெல்லாம் நீ மலருக்காக வாங்கிட்டு வந்திருக்கியா? ஆமாமா. துர்கா, அந்த புடவையை கொடு. அம்மா, புடவை எப்படிமா இருக்கு? நல்லா இருக்குடா. ஆனா
ஏன் இவ்ளோ சிம்பிளான புடவைய வாங்கிட்டு வந்திருக்க? நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா காஞ்சி பட்டு பனாரஸ் பட்டுன்னு மலருக்கு காஸ்ட்லியான புடவையா வாங்கி கொடுத்திருக்கலாம்ல. அம்மா வாங்கி கொடுத்துருக்கலாம் தான், ஆனா மலருக்கு அதெல்லாம் பிடிக்காதுமா. மலரை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு காஸ்ட்லியான புடவையை விட அவ ஹஸ்பண்ட் உழைச்ச காசுல வாங்கின புடவையா இருக்கணும் தான் அவ எதிர்பார்ப்பா. எவ்வளவு விலையில வாங்கியிருந்தாலும் அது அவளோட புருஷனோட சொந்த உழைப்புல வேர்வை சிந்தி சம்பாதிச்ச பணத்துல வாங்கி கொடுக்கறதா அவளுக்கு ஆசை. அதான் உங்ககிட்ட பணம் கேட்காம நானே போய் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். நீ இன்னும் என்ன வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லலையே. அதான் நீங்களே சொன்னீங்களேக்கா, அந்த வேலைக்கு தான் போயிட்டு வந்தேன். நான் சொன்னேனா? எது மூட்டை தூக்குற வேலையா? ஆமாக்கா. மூட்டை தூக்கி என் சொந்த உழைப்புல சம்பாதிச்ச காசுல மலருக்கு பூ, புடவை, அல்வா இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அர்ஜுன், என்னடா நீ மூட்டை தூக்குனியா? அர்ஜுன், சூப்பர் அர்ஜுன். இன்னைக்குதான் பொண்ணு பெத்தத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ படிச்ச படிப்பை பத்தி யோசிக்காம உனக்கு இருக்கிற இந்த கோடிக்கணக்கான சொத்தை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு நினைக்காம, இந்த சொசைட்டில உனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, மலருக்காக என் பொண்டாட்டிக்காக தான் மூட்டை தூக்கி நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்ன பாரு. நீ ஒரு புருஷனா ஜெயிச்சிட்டப்பா. இப்படி ஒரு புள்ளைய பெத்திருக்கேன்னு நான் பெருமைப்படுற அளவுக்கு நீ சாதிச்சிட்டடா. டேய், இத சொல்றதுக்காகவா நீ இவ்வளவு தயங்கன? இல்லப்பா, நான் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களாம் ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் நான் சொல்லல. டேய் அர்ஜுன், நீ மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டேன்னு நினைக்கும் போது உண்மைதான்டா, எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா நீ அத மலருக்காக தான் செஞ்சேன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நீ தயங்குற அளவுக்கு நீ எதுவும் தப்பெல்லாம் பண்ணலையே. சந்தோஷமா தலை நிமிர்ந்து நீ பேசு. மலர் ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட உழைப்புல வாங்கின இது எல்லாம் எடுத்துட்டு போய் மலர் கிட்ட கொடு. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நிகிதா, பேக கொடுமா. கொடுங்க. இந்த அர்ஜுன், அவகிட்ட போய் கொடு. அர்ஜுன் சார், மலரு மாடியில் தான் இருக்கு. போயிட்டு இதெல்லாத்தையும் கொடுத்து அசத்திருங்க. சும்மா இருடா. அப்பா. அதனாலதான் இவ்ளோ நாளா பொறுமையா உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ண. ஆனா நீ கேட்கலையே. அதனாலதான் ஒரு அம்மாவா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இத்தனை நாளா ஒரு அக்காவா உன் வாழ்க்கையில என்னால உன் விருப்பத்தை மீறியோ இல்ல உன் வார்த்தைய மீறியோ எதுவுமே பேச முடியல. ஆனா ஒரு அம்மாவா இப்ப நான் எல்லாத்தையும் பேசலாம்ல. அவ்வளவு வசதியான பையன், காலம் முழுக்க வேலைக்கு போகலனாலும் பல தலைமுறைக்கு உட்கார்ந்து அனுபவிக்கிற அளவுக்கு சொத்து இருக்கு அவருக்கு. அப்படி இருக்கிற அர்ஜுன் உனக்காக இன்னைக்கு ரோட்ல மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டாரு. அது தெரியுமா உனக்கு? அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டிருந்தா லட்சம் கோடின்னு பணத்தை வாரி இறைச்சிருப்பாங்க. ஆனா அவரு அதையெல்லாம் வாங்காம கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தன்னோட உழைப்புல வந்த வருமானத்துல ஆசை ஆசையா உனக்கு ஒரு புடவை வாங்கி கொடுத்திருக்காரு. அத நீ மதிக்காம உதாசீனப்படுத்திருக்க. மூட்டை தூக்கி கஷ்டப்படணும்னு அவருக்கு என்னடி தலையெழுத்து?
மனுஷங்களை கொல்றதை விட மனச கொல்றதுதான் கொடுமையானதுன்னு நீ அடிக்கடி சொல்லுவியே. இப்ப நீயும் அதுதானே பண்ணிட்டு இருக்க. அது உனக்கு தெரியலையா? இல்ல தெரிஞ்சு அதை பண்ணிட்டு இருக்கியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அர்ஜுன அவங்க அம்மா எவ்வளவு பாசமா சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பாங்க. இதனால் வரைக்கும் அவங்களுக்காக வேலை பார்த்து புடவை எடுத்து கொடுக்கணும்னு இப்படி பண்ணிருக்காரா? ஆனா உனக்காக பண்ணிருக்காரு. இதுல இருந்தே தெரிய வேண்டாமா அவரு உயிரா மதிக்கிற செண்பகவல்லி மேடம்க்கு ஒரு படி மேல ஒன்ன வச்சு பாக்குறாருன்னு. அவரு தெரியாம தப்பு செஞ்சுட்டாருதான். நான் இல்லன்னு சொல்லல. சூழ்நிலை எல்லா மனுஷங்களையும் தப்பு பண்ண வைக்கும். இப்ப கூட அர்ஜுன் உன் கூட சேரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாருன்னா, ஒன்னு அவருக்கு பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிருந்தாருன்னா, இந்த நிமிஷம் கூட சொல்லாம அவரோட வீடியோ ரிலீஸ் ஆகி அவர் அவமானப்பட்டதுக்கு நீ தான் காரணம்னு அவரால் சொல்ல முடியும். என்ன என்ன பாக்குற? அந்த வீடியோவை அப்லோட் பண்ணது நீ இல்லாம இருக்கலாம். அந்த வீடியோவை எடுத்தது நீ தானே. அப்போ உன்னால தானே அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது அதையே காரணமா சொல்லி உன்னை காலம் முழுக்க வெறுத்து ஒதுக்கிறதுக்கு அவரால் முடியும்ல. ஆனா அவர் அப்படிலாம் யோசிக்கல. காரணம் அவர் உன் மேல வச்சிருக்கிற அன்பும் காதலும் தான். இப்பவும் நான் சொல்றது உனக்கு புரியலன்னா அதுக்கப்புறம் ஓம் விருப்பம். நீ என் அம்மா மாதிரி நினைக்கிறியான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை என் குழந்தை மாதிரி தான் நினைக்கிறேன். எந்த அம்மாவும் தான் குழந்தைக்கு கெட்டது சொல்ல மாட்டா, கெட்டவன நல்லவனும் சொல்ல மாட்டா. ஒரு அம்மாவா நான் சொல்றேன், அர்ஜுன் ரொம்ப நல்லவரு. மிஸ் பண்ணிடாத. ஒழுங்கா அர்ஜுனை ஏத்துக்கிற வழிய பாரு. இல்ல நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். உன் மூஞ்சிலையும் முழிக்க மாட்டேன். எப்படி எனக்கு தெரியாம இது நடக்குது? யாரோட மிஸ்டேக் இது? கம்பெனியோட மேனேஜர் நீங்க தானே. நம்ம ப்ராடக்ட்டையும் நம்ம ஃபண்டையும் வேற யாருக்கோ நீங்க எப்படி கொடுக்கலாம்? யாரு உங்களுக்கு இந்த ரைட்ஸ கொடுத்தது? மேனேஜர், சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட என்கிட்ட சொல்லிட்டு தானே பண்ணுவீங்க. இவ்வளவு பெரிய விஷயத்த எங்களுக்கு தெரியாம எப்படி உங்களால பண்ண முடிஞ்சது? உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். நீங்களே இப்படி பண்ணலாமா? அம்மா, இந்த ஆள் கிட்ட எல்லாம் என்னமா பேசிட்டு இருக்கீங்க? இவர் பண்ண வேலைக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சு விசாரிக்கிறதே தப்புமா. இப்பவே போலீஸ்க்கு போன் பண்ணி அவங்கள விசாரிக்கிற விதத்துல விசாரிக்க சொல்லணும். அப்பதான் இன்னும் நம்ம கம்பெனில என்னெல்லாம் தப்பு நடந்திருக்குன்னு நமக்கு தெரியும். ஏயா, எங்க அப்பாவும் அம்மாவும் உங்களுக்கு எல்லாம் என்ன குறை வச்சாங்க? மாசம் மாசம் சம்பளத்தை வாரி இறைக்கிறாங்கல்ல. கஷ்டம்னு சொல்லி வரும்போதெல்லாம் கணக்கு பார்க்காம உதவி பண்றாங்கல்ல. அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம எப்படி உங்களால இப்படி எல்லாம் துரோகம் பண்ண முடியுது? ஏன் மேனேஜர் இப்படி அமைதியா நின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு பதில சொல்லுங்க. மேனேஜர், எத்தனை வருஷமா நீங்க இந்த கம்பெனில வேலை பார்க்கறீங்க? இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட இந்த மாதிரி நடந்தது இல்லைல்ல. ஒரு ரூபா இருந்தா கூட கரெக்டா கணக்கு கொடுப்பீங்கல்ல. நீங்க எப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு என்னால நம்பவே முடியல. சார், என்ன நீ எதுவும் பண்ணலன்னு சொல்ல போறியா? அத நாங்க நம்பணுமா? அம்மா, இந்த ஆளை வேலையை விட்டு துரத்துறது தான் நமக்கு நல்லது. இப்படி ஒரு ஃப்ராட் எல்லாம் நம்ம கம்பெனில வச்சிட்டு இருந்தோம்னா அப்புறம் நமக்கே தெரியாம ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்கி நம்ம எல்லா சொத்தையும் மாத்தி எழுதிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.